கொண்ட பெரியவர்களே, ஹலோ 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 பேருந்து கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, தங்கத்தட்டில் தாளாட்டி இருக்கிற தாய்மார்களே, தூக்கம் என்பதை பொறுக்கி கலை நோக்கம் என்பதை காண வந்திருக்கும் எனது நண்பர்களே, நாடக கலையா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நானாகிய இந்த 56 தேசத்திற்கு பேரரசராக ஆட்சி புரியக்கூடிய வணக்கம் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுமே கலை உலகத்தை நன்றாக தெரிந்தவர்கள். கைகாட்டி, கோவில்பட்டி, கோரப்பட்டி, இந்த சுற்றுவட்ட பேட்டுக்கடை போன்ற பகுதியில் உள்ள அனைவர்களுமே எனக்கு நன்றாக தெரியும் நாடக கலைஞர்கள். ஆனால் இந்த சத்தியவான் சாவித்திரி என்ற நாடகம் டி சக்கரதாசாமிகள் அவர்கள் முதலாக எழுதப்பட்ட நாடகம் சத்தியவான் சாவித்திரி. ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது, ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை எடுத்து கூறுவதற்காக, விளக்குவதற்காக இந்த சத்தியவான் சாவித்திரியை நாடக தந்தையாக நாம் எல்லாம் வழங்கக்கூடிய டி சக்கரதாசாமி அவர்கள் முதலாக இந்த நாடகத்தை எழுதி வைத்தார். அந்த நாடகத்தை இப்பகுதியிலே இதற்கு முன்பு நடித்திருப்பார்கள் அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் ஜெகநாதன் அவர்கள். இந்த நாடகத்தில் மிகவும் சிறப்பாக நடிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகையினால் இந்த நாடகத்தை கதிரவன் உதயமாக வரையிலும் நீங்கள் எல்லாம் அமைதியோடு அமர்ந்திருந்து நாடகத்தை மிகவும் கவனமாக ஆர்வத்தோடு பார்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இருகரம் கூட்டி வேண்டிக் கொண்டு என்னுடைய கலையத்துறைகளை நன்றி வணக்கம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். சமநிலை
அனைத்து மக்களும் நலமாறுவதற்காக அவரோடு இருப்பதோடு இந்த 56 தேசத்திற்கு பேரரசராக ஆட்சி முடித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஈழம், பாட்டி, கொக்கு, வக்காலம், கோதகபுரி, அஸ்ஸாம், தெலுங்கு தேசம் என்று சொல்லப்பட்ட 56 தேசத்திற்கு பேரரசராக ஆட்சி முடித்து வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழ்ப்படிந்துள்ள சிற்றரசர்கள் அனைவர்களே எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை ஒழுங்காக கட்டி ரசித்து செல்கிறார்களா இல்லையே என்பதை அறிய வேண்டும். அத்தோடு இந்த கலிங்க நாட்டை வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய நலனையும் நான் அறிய வேண்டும். இப்பொழுது என்னுடைய மந்திரி அழைத்து இந்த நாட்டினுடைய நலன் அனைத்துமே நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மன்னர் வாழ்க, மாமன்னர் வாழ்க. 56 தேசத்துக்கு தேக சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கையிலேயே மன்னர் வாழ்க வாழ்க. வாழ்க மன்னா, வளர்க மன்னா. நாடு போற்றும் நல்லவரை வாழ்க, இந்த ஊர் போற்றும் உத்தமரை வாழ்க. நீர்வளம் நிலவள பொருள்தான் இந்த சாராபரி இங்கு சிறப்பாக அரசா செய்து கொண்டிருக்கும் கஜகேது மன்னன் என்றுமே பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும். அரசு தாங்களை அழைத்த காரணம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய நலனையும் அறிவதற்காக அவளோடு அழைத்திருக்கிறேன். மந்திரியாரே, இந்த தேச புகாருமே ஆட்சிகள் செய்திட வருமுன் உரைப்பது மந்திரி கழகை வீர செங்கோல் பிடிப்பது தாங்களை போன்ற மன்னர் கழகம் என்று சொல்லிவிட்டார்கள். தாராளமாக கேளுங்கள், நேரமாக பதில் பெறும். மந்திரியாரே, இந்த கலிங்க நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய அனைத்து நலனையும் அறிவதற்கு அவளோடு இருப்பதோடு மந்திரியாரே அங்கே மாதம் ரூபாய் நாட்டு மக்களால் எங்கு சென்று பார்த்தாலும் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். மந்திரியாரே, நமது நாட்டிலே மாதம் 3 மழை பெய்து கொண்டிருக்கிறது. வருடம் ஒரு பொன்மாரி பெய்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டிலே எந்த குறைபாடும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை என்று தெரிவிக்கிறார். நிச்சயமாக மந்திரியாரே, அது மட்டுமல்ல, நமது நாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயம் முழுவதுமே அங்கே எங்கள் தோறும் பாருங்கள பூஜை நமது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 நேரத்திலும் பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதா? ஏதாவது குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறதா? மன்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஒரு குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கார்கள். அந்த குடியிருந்தால் பேய் பிசாது நடமாடும் சொல்வார்கள். அப்படி போன்ற தீய சக்திகளால் ஒதுக்கோடும் என்றுதான் ஆலயத்துக்கு மக்கள் தவறாமல் 6 கால பூஜை செய்து கொண்டு தெய்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் முழுவதுமே காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 பூசைகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த குறைபாடும் இல்லை என்று தெரிவிக்கிறார். உண்மையாக மந்திரியாரே, அங்கு 6 மைலுக்கு ஒரு அந்த சத்திரங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஏழை எளியவருக்கும் அன்னதானம் கோதானம் என்று சொல்லப்பட்ட அனைத்து தானங்களும் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்களா? ஏதாவது குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறதா? மன்னா, நம்ம நாட்டில் எங்கு சென்று பார்த்தாலும் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் 3 மைலுக்கு தண்ணி பயிரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மிகவும் இப்போது நடக்கிறது என்னவென்றால் 6 மைலுக்கு ஒரு ஒயின் ஷாப், 3 மைலுக்கு ஒரு டாஸ்மாக் பார், எங்கு சென்று பார்த்தாலும் அதுவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மந்திரியாரே, அதான் ஒயின் ஷாப் டாஸ்மாக் தெரியாதா உங்களுக்கு? புதிய வார்த்தையாக தெரிகிறது. விடியட்டுங்க, உங்களை காட்டுறேன். மந்திரியாரே, புரியாதவன் பொழப்பு விடியாதுன்னு இருக்காரு.
தமிழ் குடிமகன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் நேராக பாருக்கு செல்ல வேண்டும். அதற்கு பெயர் சோமபானம் என்று கூறுவார்கள். நீங்க சாப்பிடுறது சோமபானம், நாங்க சாப்பிடுறதெல்லாம் மதுபானம். மதுபானம். மதுரையாரே, அந்தமத்தில் வந்த நமக்கு கீழ்ப்படித்துள்ள சிற்றரசர்கள் அனைவருமே மதுரையாரே, அங்கே சிற்றரசர்களுடைய கப்பல் கட்டியே நமக்கு கீழ்ப்படித்துள்ள அனைத்து சிற்றரசர்களும் நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை ஒழுங்காக கட்டி ரசீது பெற்று செல்கிறார்களா இல்லை என்பதை கூற வேண்டும். அண்ணா, நமக்கு கீழ்பட்ட சித்தர்கள் அனைவருமே நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை தவறாமல் கட்டிக் கொண்டிருக்கார்கள். ஆனால் நமக்கு கீழ்ப்படித்துள்ள அனைத்து சிற்றரசர்களும் நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை ஒழுங்காக கட்டி ரசீது பெற்றுக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆனால் என்ற கேள்விக்கு உச்சரிக்கிறார். என்ன காரணம்? அண்ணா, அந்த சாலவரை ஆண்டு கொண்டிருக்கிறாரே தொழில்மச்சேரன் நமக்கு சேர வேண்டிய கப்பத்தை இன்னும் அவன் கட்டவில்லை. இன்னும் கட்டவில்லை. காரணம்? நான் சென்று கேட்டால் என் நாட்டில் மழை பொழியவில்லை, பசி வந்துவிட்டது, பஞ்சம் வந்துவிட்டது என்று ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அவன் மகன் சத்தியமாக இருக்கின்றான் அல்லவா? அன்று நாம் போர் கொடுத்து சென்றோம், அன்று நம்மை உழைத்து அடி தோற்கிறான். என்ன சொல்கிறாய்? ஆமாங்க, அன்னைக்கு உங்களை ஓட்டு உழைச்சோம்ல சத்தியவான். மந்திரியாரே, அவன் மகன் சத்தியவான் ஒரு தகரியத்தில் அவன் கப்பல் கட்ட முடியாது சொல்லி கொண்டிருக்கிறான். சத்தியவான் இருக்கக்கூடிய ஆர்வத்தா அந்தவன் இருக்கக்கூடிய மதுரையா நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கட்டுவதற்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமா மந்திரியாரே, எப்படியாவது பண்ணவில்லை. அந்தவன் இடத்திலே நமக்கு சென்று நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு தகுந்த யோசனை தாங்கள் தான் பண்ண வேண்டும். அரசே, மந்திரியாரே, இந்த நேரம் பார்த்து நாம் போர் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் மகன் சத்தியவான் சாராபுரி இல்லை. அவன் தாய்மாமன் வீட்டுக்கு மதிமூலத்தில் சென்றிருக்கிறான். சத்தியவான். மந்திரியாரே, என்ன சொல்கிறார்? ஆமா, தூய்மைச்சனுடைய மைந்தர் சத்தியவான் இப்பொழுது தன்னுடைய மாமனார் வீடாகிய மணிப்புரம் சென்று விட்டார். ஆமா, அப்படி என்றால் இப்பொழுது போர் கொடுத்தால் அந்த தூய்மைச்சனை கைது செய்து விடலாம். தூய்மைச்சனை பற்றிலும் பதவியாக கோட்டையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சால்வாபுரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அருமையான யோசனை, அற்புதமான யோசனை. யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை என்று சொல்லப்பட்ட 3 படைகளில் தயாராக வேண்டும். இரவோடு இரவாக படையெடுக்க வேண்டும். இரவோடு இரவாக படையெடுத்து அந்த கோட்டையை பிடித்தாக வேண்டும். அந்த சால்வாபுரி கோட்டையை பிடித்தே தீர வேண்டும். மந்திரியாரே, படத்தில் அனைத்தும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். படைகள் அனைத்துமே தயாராக உள்ளது. நீங்க சென்று வருகிறீர்களா, நானும் கூட வர வேண்டுமா? மந்திரியார், என்ன சொல்கிறாய்? ஒரு போருக்கு செல்லும் நேரத்தில் போருக்கு தளபதியாக இருந்தாலும் மந்திரியாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லப்பண்ணா, என்ன இல்லை பண்ண? அன்னைக்கே சத்தியவான் நம்ம 2 பேர்த்த ஓடி ஓடி ஓசி தொடுத்துறியா? மந்திரியாரே, அந்த உதவி இன்னும் மறக்க முடியல. இப்பொழுதுதான் சத்தியமானக்கு சால்வாபுரிகள் இல்லை என்று கூறிவிட்டாய். பிறகு எதுவும் கேட்டுகிறாய்? இருந்தாலும் நம்ம போற நேரத்துக்கு அய வந்துட்டாரா? எப்படி வர முடியும்? வருவதற்கு முன்பாக இரவோடு இரவலவா செல்ல வேண்டும். இரவோடு இரவாக செல்கிறோம். அதனால் யாருக்கு தெரியாமல் செல்கிறோம். அப்படி என்றால் உடனே கோட்டை சுற்றி கொடி நாட்ட வேண்டும். படகில் முழுவதுமே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கஜம் என்றால் என்ன? கஜம் என்றால் என்ன? கஜம் என்றால் யானை. யானை பலப்படுத்தியவர். ஆமா, யானை என்றால் பாம்பு பார்த்த விஷ பண்ணப்பட்டது. பாம்பு விஷத்தன்மை கொண்டவன். என்னுடைய பலம், என்னுடைய ஆர்வம் அனைத்து சிற்றரசருக்கும் நன்றாக தெரியும். யானை பலமும் விஷத்தன்மை கொண்ட மன்னன் தான் கஜகேது மன்னன். ஆமா, அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோட்டை எப்பொழுதே நாம் அடைய வேண்டும். பார்த்தாயா, இப்பொழுதே செல்வோம். நாட்டை திருந்த போ
கல்லாய் போல மனிதர்களாலே கரமாக உயிர் கேளா
எப்பொழுது வரப்போகின்றனோ தெரியவில்லை. அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதைப்பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. வாசனை பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை மழையில் நெஞ்சினிலே பூமி பொழிகிறார். இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. எப்பொழுது வரப்போகின்றானோ தெரியவில்லை. பார்க்கலாம். யார் என்று தெரிந்தால் என்ன, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். தாங்களை பார்த்தவுடன் யார் என்று தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய வேண்டாம். சொல்லுங்க பாப்போம். கஜகேது மன்னனுடைய மந்திரி, கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னனுக்கு நீங்க மந்திரி. வந்த காரணம் என்ன? உங்களை நாடித்தான் வந்திருக்கின்றோம். என்னை நாடி வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் சொல்ற உடைய மன்னன் சொல்லுவார். ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? மன்னன் என்று இருந்தால் மந்திரிக்கும் தெரியும், மந்திரிக்கு இருக்கக்கூடிய விஷயம் மன்னனுக்கும் தெரியும். ஆனால் என்னை
சரி, அதை கேட்பதற்கு தான் கிதகேடு மன்னன் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஓஹோ, நான் கொடுக்க வேண்டிய கப்பத்தை கேட்பதற்காக கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னனாகப்பட்டவர் உனக்கு மன்னன். அவர் என்னை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். தாங்கள் அதற்கு முன்பதாக என்னை நாடி வந்து பார்த்துட்டீங்க. இப்பொழுது கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னன் வந்து கொண்டிருக்கின்றார். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். மன்னா மந்திரியாரே, மந்திரி எனக்கு கொஞ்சம் எனக்கு முன்பாக சென்றார். நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கட்டுவதற்கு சம்மதித்து விட்டாரா அல்லது என்ன சொன்னார்? மன்னா இன்னமும் அவன் ஆணவத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றான். ஹலோ ஹலோ, மிகவும் ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். துணிபச்சரன் மிகவும் ஆர்வத்தோடு பேசுகிறார். இந்த கஜகேடு மன்னனுடைய வருகையை பார்த்தோம். அண்டவன் நமக்கு பரிவான வார்த்தை சொன்னாரா அல்லது எதிர்த்து பேசினாரா? அதெல்லாம் நமக்கு பயப்படுற மாதிரி இல்லை மன்னா. நம்மளை தூக்கி போட்டு முதிக்காம ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறார்? ஆமா, நம்மை கண்டு சத்து வஞ்சவில்லை. அப்படியா? நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை அதெல்லாம் முடியாது. என்ன சொல்கிறார்? அதான் முடியாது. முடியாது என்று நீ சொல்கிறாயா அவன் சொல்கிறான்? அவர் சொல்கிறார். அவன் நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுப்பதற்கு முடியாது என்று தெரிவிக்கிறார். இங்கே கடையூர் நாடக நடிகத்தை தலைவருமாகிய அன்பு உயர்தரு எனது சகோதரமாகிய அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் பொன்னாட பொறுத்து வருகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் அவருடைய புகழ், அவருடைய குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் விளங்கி இந்த விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று 16 செல்வங்களை பெற்று அவர் நோய் நொடி இன்றி 100 ஆண்டு காலம் சீரும் சிறப்புமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே சிரிப்பொலிவோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய கதையை தொடர்கிறேன். ரொம்ப ஆர்வம் வேலை பண்ணீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டேன் அவனை. மந்திரியாரே, அரசே அழைத்து வாருங்கள். இதோ வந்து கொண்டு அழைத்து வாருங்கள், பார்ப்போம். வருயா வருயா. தூய்மைச்சேரா, கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னா வணக்கம். தூய்மைச்சேரா, வரவேற்பெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறார். ஆனால் தாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் சரியாக தெரியவில்லை. இந்த 56 தேசத்துக்கும் பேரரசராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த கஜகேடு மன்னர். இந்த நாட்டில் உள்ள சிற்றரசுகள் அனைவருமே என்னை கேட்டால் நடுநடுங்கி கை கட்டி வணங்குவார்கள். ஆனால் மிகவும் துணிச்சலாக என்னை பார்த்து சற்றேனும் அஞ்சாமல் மரியாதை இல்லாமல் எனக்கு வரவேற்பு அளிக்கிறார். தூய்மைச்சேரா, பரவாயில்லை, ஏனென்றால் உன்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை 3 ஆண்டு காலமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வரிப்பணத்தை இப்பொழுது கட்ட வேண்டும். உடையுங்க. கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னா 56 தேசத்தையும் ஆளக்கூடிய மந்திரி எல்லாம் உங்களை பார்த்து நடுங்குவார்கள் என்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆணவம் என்கிட்ட வேணாம். ஏன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க. அந்த மனிதனுக்கு தான் இரண்டுதெல்லாம் பயமா தெரியுமா? நீங்களும் கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகேது மன்னன், நீங்கள் நாட்டுக்கு மன்னன். சாலமாபுரியை ஆளக்கூடிய தூய்மை சேனன் நான் ஒரு நாட்டுக்கு மன்னன் தான். மன்னனுக்கு மன்னன் பயப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் பார்க்க போனா 5 ஆண்டு காலம் கப்பம் எடுக்க முடியவில்லை. என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டீங்க. அதுக்கு தகுந்த விஷயத்தை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பணிவு இருந்தால் பதவி உயரும் என்று கூறுவார்கள். பணிவாக நான் கூறுகிறேன், வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை, எனது நாட்டு மக்கள் அனைவருமே பஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்ற வேலையிலே 5 ஆண்டு காலம் கப்பம் கொடுக்க முடியவில்லை என்று உண்மையை கூறுகிறேன். பேசுகிறேன். தூய்மைச்சேரா, உனக்கு மான பொழியவில்லை, பூமி விளையவில்லை.
சிற்றரசுகளும் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ செய்யக்கூடிய ஆட்சியினுடைய லட்சணத்தில் நீதி தவறி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கோட்டை உற்று பார்த்தாயா? உன்னுடைய கோட்டையில் என்னுடைய கொடியை பறக்க விட்டிருக்கிறேப்பா. உன்னுடைய கோட்டையில் என்னுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதை கூட நீ பார்க்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது? கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகத மன்னா அதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் படித்தாங்க. நான் எனது கோட்டையில் நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனது கோட்டையில் பறக்கக்கூடிய கொடியை இறக்கி விட்டாயே. நீ ஒரு மன்னன் என்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற வெட்கமில்லை, மானமில்லை, ரோசமில்லை இதை கேட்கின்றேன். யாரை பார்த்து மானமில்லை ரோசமில்லை என்று சொல்கிறாய்? உன்னைத்தான் கேட்கின்றேன். இவ்வளவு துணிவிருந்த இந்த கஜகேத மன்னனை பார்த்து மானமில்லை என்று கூறுவார்கள். இந்த மன்னன் எப்படிப்பட்டவர் என்று உனக்கு நன்றாக தெரியும். எப்படியாக இருந்தால் எனக்கு தெரியாது. என்ன பேசிக் கொண்டிருக்கின்றாய்? 56 தேசத்திற்கு பேரரசுதான். எனக்கு கீழ்ப்படித்துள்ள சிற்றரசனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு சரியான தகுதியானவனா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுங்காக இப்பொழுதே எனக்கு சேர வேண்டிய வரிப்படத்தை கொடுத்தவரு என்ன உற்று பார்க்கிறாய்? கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகத மன்னா வாய்க்கால கெட்ட கழுதையை ஒரு போக்கால விட்டு திருப்ப விட்டாங்க. ஏன் எதுக்காக போகிறேன் என்றால் நீங்க சொன்னீங்க நான் ஒரு கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகத மன்னன், நான் ஒரு பேரரசர், நீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு சிற்றரசன் என்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் சிற்றரசன் தான், நாங்கள் பேரரசன் தான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை, வெறுக்கவில்லை. நாங்கள் புரியாம பேசுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பணிவு இருந்தால் பதவி உயரும் என்ற ஆரம்பத்திலே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை. எனது நாட்டு மக்கள் அனைவரும் பஞ்சமும் பட்டினியாக இருக்கின்ற வேளையிலே 5 ஆண்டு காலம் வெப்பம் கொடுக்க முடியவில்லை என்று உண்மையை கூறுகிறேன். அதை மறுத்து வெறுத்து எனக்கு கப்பம் கொடு என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இல்லை கேட்கிறேன். முடியாது என்று நான் கூறுகிறேன். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனது மகன் சத்தியவான் இருக்கும் பொழுது நான் தாங்களுக்கு கப்பம் கொடுக்கிற அவசியமே கிடையாது. வேலையை பாருங்க. ஒழுங்காக சொல்கிறேன். கடைசியாக சொல்கிறேன். மீண்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய வரிப்படத்தை கொள்ளுங்க முடியுமா முடியாதா? முடியாது என்று உண்மையை கூறுகிறேன். என்னால் கப்பம் கொடுக்க முடியாது. கொடுத்துவிடு. எனக்கு சேர வேண்டிய வரிப்படத்தை கொடுத்துவிடு. உன்னை நான் விட்டு விட்டு சொல்கிறேன். இல்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே புரியவில்லை. கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கஜகத மன்னா 5 ஆண்டு காலம் கப்பம் கொடுக்க முடியவில்லை என்று கொடு கொடு என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்கின்றாய். நான் உண்மையில் கொடுக்க முடியாது என்று நான் கூறுகிறேன். எனது மகன் சத்தியவான் இருக்கும் பொழுது நான் கப்பம் கொடுக்கிறது அவசியம் இல்லை. இன்னும் ஒன்று கூறுகிறேன். என்னிடம் சண்டை போட்டு போர் புரிந்தாவது என்னிடம் கப்பம் வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாக பட்டவனுக்கு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று கூறுவார்கள். நாம் இருவருமே போர் புரிந்தே பார்க்க வேண்டும். அதில் யார்தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் இன்னும் மீண்டும் சொல்கிறேன். இந்த மகன் சத்தியவான் இருக்கும்போது அவசியம் இருக்கிறது. அவசியம் என்ன கப்பம் இருக்கணும்? இன்னும் ஒன்று கூறுகிறேன். இந்த நேரத்தில் என்ற சண்டை போட்டாவது 5 ஆண்டு கப்பத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதே சமயத்தில் எனது மகன் சத்தியவான் இருந்தால் உனக்கு என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? அதை யோசிக்காமல் நினைக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பத்திரிகாரே, அரசே, இவர் ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறார். இவரே நம்ம உதவானதை சுட்டி காட்டுறார். நீங்க உதவானதை சுட்டி காட்டுறார். நீங்க வாங்க. அதை இப்பொழுது நினைவு கூற வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? அடிப்படை கொடுக்க மாட்டேங்கிறாரு. பத்திரிகாரே, இவருக்கு சரியான தண்டனை கொடுத்தாக வேண்டும். ஆனால் போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார். ஒழுங்கு முறையே வரிபட கொடுக்க சொல்லு. பத்திரிகாரே, இவன் நமக்கு தகுதியான ஆளா? நான் பேரரசர் அல்லவா? 56 தேசத்திற்கு என்னிடத்தில் போர் புரிகிறேன் என்று சொல்கிறார். இவரை விட்டுவிட்டு செல்லலாம். இவனை செய்யாத சித்திரவதை செய்ய வேண்டும். சித்திரவதை செய்ய வேண்டும்.
தங்கி இருப்பாரே. அண்ணா, இவன் மனைவி பத்மாசியை நான் அழைக்க வேண்டும். என்ன செய்கிறாய்? அவரை சிறை எடுக்க வேண்டும். பத்திரிகாரே, இவனை ஒருவேளை அவள் வரிப்பணத்தை தருவதற்கு சம்மதித்து விட்டால், அவன் இவளே கொடுக்கலாம், அவையே கொடுக்கலாம். ஒருவேளை அழைத்து அண்ணவரிடத்தில் கேட்டு பார்ப்போம். வரிப்பணத்தை கொடுப்பதற்கு சம்மதித்து விட்டால், சம்மதிக்கவில்லை என்றால் எங்கிருந்து விடுங்கள், நான் பார்த்து அதற்கு பிறகு நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன். அழைத்து வாருங்கள் பார்ப்போம். அன்பு சகோதரர் உயர்திரை அப்புறம் போட்டுக்கலாம் போங்க அப்புறம் போட்டுக்கலாம் போங்க சரிங்க போட்டு போயிடுறேன். எவ்வளோ நேரம்? இப்போ 10 நிமிஷம் உயர்திரை நமது அன்பு சகோதரர் கலைபாபா அவர்களுக்கு என் சார்பாக பொன்னாடப்பட்டு அன்பு உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்கள் பழையபாளையத்தைச் சேர்ந்த சிரிப்பு நடிகருமாகிய ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்கள் எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். சிரிப்பு நடிகருமாகிய ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்கள் எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்திருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்ரி, பத்ரி, பார்த்தீர்களா? எங்கள் நாட்டிலே வறுமையாக இருக்கிறோம், பசி பட்டினியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கரங்களிலே ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்களே, இவருடைய கழுத்திலே பார்த்தாய முத்துமாலை எப்படி இருக்கிறது? அரசு, இவள் கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையா இல்ல பொன்னால் செய்யப்பட்ட பொச்சிலையா? பொச்சிலை மாதிரி இருக்கிறா, பொச்சிலை மாதிரி இருக்கிறா பாருங்க. ஒருவேளை இவள் கொடுப்பதற்கு சம்மதிப்பார் போல் தெரிகிறது. யார் இவளா? பார்த்தாலே தெரிகிறது. இவெல்லாம் கொடுக்க மாட்டா, வாங்கிட்டு போவா காலில். பத்ரி, அவர் கொடு, ஒருவேளை நமக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுத்து விட்டால் பாவம் விட்டு விடுவோம். அழைத்து கேட்டு பாருங்கள் பார்ப்போம். வா. வாங்க வா. 5 வருட காலமாக எங்களுக்கு சேர வேண்டிய கப்பத்தை உன் காலை கட்டாமல் இருந்து கொடுக்கின்றார். கப்பத்தை கட்டுறீங்களா இல்ல தண்டனைக்கு ஆளாகிறீங்களா? கட்டும்டாங்க இருந்தா கட்ட மாட்டோமா? என்ன கட்டும்டாங்க கட்டுண்டாவா? கட்டுண்டாவா? அது போ, பால் கட்டி போ போ. போ, போ, அது போ, அவசரமா போயிட்டு போ. நீங்க வாங்க வாங்க வாங்க. அண்ணா, அவங்க கட்ட முடியாத கோரிக்கை வந்திருக்காங்க. கப்பம்லாம் கட்ட முடியாது. கப்பம் கட்ட முடியாதா? மழை பெய்யல, பூமி விளையல, ஒண்ணுமே பெய்யல, எப்படி கப்பம் கட்டுறது? அதெல்லாம் கட்ட முடியாது. எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. 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 ஏய்! முடியாதா? பத்திரியாரே, இவளுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டாம். இருவர்களுக்கும் எப்படி தண்டனை வாங்க போகிறாய் தெரியுமா? இவளுடைய கண்ணை குத்தும் பொழுது அவன் பார்க்க வேண்டும், அவனுடைய கண்ணை குத்தும் பொழுது இவள் பார்க்க வேண்டும். அதே போல இவளை குத்தும் போது அவன் பார்க்க வேண்டும், பார்த்து பார்த்து ஏக வேண்டும். கண்களை குத்தும் பொழுது ஐயோ நம்ம ஊர் நம்மளோட குத்துலையே. இவளுடைய கண்ணை குத்தும் பொழுது அவன் பார்க்க வேண்டும், அவருடைய கண்ணை குத்தும் பொழுது இவள் பார்க்க வேண்டும். இருவருடைய கண்களை மாறி மாறி குத்தி
தண்ணீரில் மின்னதுதான் யாருக்கும் தெரியாது என்று கூறுவதை போல நிலைமைக்கு ஆகிவிட்டவை. என்னையா அதிகமா வசனம் பேசுற? கண்ணே கரிசல் மண்ணு போவே தினம் தண்ணீரில் நீந்துகின்ற வீரே சுடும் பாறை நிலத்திலே பாலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மானே. தெரியாமல் இந்த கானகத்தில் தனிமையாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கானகத்தில் 2 கண்களும் தெரியாமல் நாம் இருவருக்கும் தண்ணீர் தாகம் எடுத்தால் யார் வந்துதான் கொடுத்து நாம் தண்ணீர் தாகத்தை தடுக்கப் போகின்றாரோ புரியவில்லை. பத்மாஸ்ரீ பத்மாஸ்ரீ நடக்கும் என்பார் நடக்காது என்று கூறுவார்களே, நடக்காது என்பார் அதுதான் நடந்துவிடும் என்று கூறுவார்களே. அப்படி ஒரு நிலைமை நாம் இருவருக்கும் ஏற்பட்டு விட்டதே பத்மாஸ்ரீ. நாம் இருவரும் கானகத்தில் கண்கள் தெரியாமல் என்ன செய்ய போகிறோம்? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும்.
தெரியவில்லை பத்மாஸ்ரீ, தெரியவில்லை. இங்கே டான்ஸ் நடித்த அந்த சகோதரி சாமி அவர்களுக்கு எனது சார்பாக எனது குடும்ப சார்பாக கொண்டாடப்பட்டது. எனக்காக முன்னாடி பற்றிய ஸ்ரீகாந்த் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஊர் பொதுமக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு மனிதன்